ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். எனக்கு நேரமே போதலைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலோ உங்களுக்கான பதிவு தான் இது. நேரம் போதலைன்னு நம்ம சொல்கிறோன்னா நம்மளால் அந்த நேரத்தை சரியாக பிளான் பண்ண முடியலன்றது தான் உண்மை. கோச்சுக்காதீங்க, இதுதான் நிதர்சனம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னேறினவங்களையும் பார்த்துருப்போம். அவங்களுக்கும் இதே 24 மணி நேரம் தான். ஸோ நம்மளுக்கு கிடைச்ச நேரத்தை எவ்வளவு அழகாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு வேலையை ரொம்ப நேரம் நம்ம செய்கிறதுனால நம்ம பயன் அடைஞ்சிருவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் நான் நிறைய போடுறேங்க, ஆனால் முன்னேறவே முடியலைங்க. நான் 18 மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்வாங்க. என் பையன் 18 மணி நேரம் படிக்கிறான், ஆனால் மார்க்கே விழலை. 2 மணி நேரம் அதே வேலையை ஃபுல் ஃபோக்கஸ்டாக பார்க்குறப்போ இருக்கிற ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். 14 மணி நேரம் பார்க்குறப்போ உடம்பும் மனசும் ரொம்ப சோர்ந்து போய் பல விஷயங்களில் இன்வால்வ் ஆகி ஒரு கவனமே இல்லாமல் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் சரியாக அமையாது. நம்மளுக்கே அதோட என்ன வேலை பண்ணுறோன்றதே ஒரு சுரத்தே இல்லாமல் தொய்வடைஞ்சு போயிடும். ஸோ அதோட ரிசல்ட் சரியாக இருக்காது. இது படிக்கிறப்பையா இருந்தாலும் வேலை பார்க்குறப்பையா இருந்தாலும். படிக்கிறோமா ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படித்தோன்னா ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம எந்த விஷயத்த பண்ணினாலும் அதில் எவ்வளோ கவனத்தோடு பண்ணுறோம், எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க் வேணும், கற்றுக்கிறதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த எவ்வளோ ஸ்மார்ட்டாக எந்த இடத்துல அப்ளை பண்ணணுன்றது தெரியணும். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் கவனம் இருக்கணும், முழு கவனம் இருக்கணும் எந்த விஷயத்த பண்ணுறோன்றது. ஸோ இதை நம்ம செஞ்சு ஒரு விஷயத்துலையுமே ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளால் நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அழகாக ஈர்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாங்க. இதுதான் ஈர்ப்பு விதியோட பேசிக்கே. ஸோ நம்ம ஈர்ப்பு விதி வேலை பார்க்குறது எப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்மார்ட்டாக நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம், எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு இருக்க ஆரம்பித்தோன்னா நம்ம செய்கிற எல்லா செயல்களும் வெற்றியில் தான் முடியும். நீங்கள் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். தேங்க்யூ.